Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட Redmi ஓட புது Redmi Note 11s ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிளாக் கலர். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியன்ட் தான் வந்து இருக்கு 8+128GB. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸாக வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு வந்து 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்பான ஒரு மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். ஃபோன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா Redmi Note 11 வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த Redmi Note 11ம் இந்த Redmi Note 11ஸும் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சேம் ஃபோன் தான். என்ன நமக்கு வந்து 2 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்லேயும் கேமராஸ்லையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ்ங்கிறது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ இதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோன் வந்து நல்லா ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகுது. அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா வெறும் 7.9 mm தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோன் நல்லா ஸ்லிமாகவே வந்து இருக்கு. அப்புறம் வெயிட்டின் வரையில பார்த்தீங்கன்னா வெறும் 179 grams தான். பரவாயில்ல, 5000 mAh பேட்டரி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து இருக்கனால 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பெடடாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்கனால இந்த ஃபோனை நம்ம வந்து ரிமோட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து சென்டர் பஞ்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதோட சின் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின் சைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 inch. இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90 Hzக்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 60 Hz தான் இருக்குது. நீங்கள் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணனே 90 Hzக்கு வந்து மாற்றிருங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும். அப்புறம் கலர் ஸ்கீம்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 3 கலர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விவிட், சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1000 nits வரைக்கும் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருக்கும். அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து Gorilla Glass 3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராசஸர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 12 nanometerல பில்ட் பண்ண mediatek helio G96 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரெட்மி நோட் 11ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 680 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 680 கம்பேர் பண்ணும்போது இந்த G96 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் தான். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 11s தான் வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஆனால் ஸ்னாப்டிராகன் 680க்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா அதோட பவர் எஃபிஷியன்சி தான். ஸோ அது வந்து வெறும் 6 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ணனால இதோடய பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியன்ட்டாக வந்து இருக்கும். அதனால பவர் எஃபிஷியன்சி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11 தான் வந்து பெட்டராக இருக்கும். அப்புறம் ரேம்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் UFS 2.1 கம்பேர் பண்ணும்போது இந்த UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். இது போக ரெட்மி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங்க்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருக்கும். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ரெட்மி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துமே இந்த ஃபோன் நல்லா ஸ்லிம்மாக நல்லா லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால இந்த ஃபோன் வந்து 0 to 100% பார்த்தீங்கன்னா வெறும் 1 ஹவர்க்குள்ளேயே வந்து சார்ஜ் ஏறிடும். ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் இவங்க இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சவுண்ட் எஃபெக்ட் எப்படின்னு நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் வந்து இருந்துச்சு. என்ன தான் ஃப்ளாக்ஷிப் அளவு இல்லைனாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட HM2 சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 108 MP f1.9 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 MP மேக்ரோ f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 MP டெப்த் f2.2 அப்பர்ச்சரில் வந்து இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா f2.4 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 11க்கும் நோட் 11ஸ்க்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ப்ராசஸர், செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா கேமராவில் தான். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 50 MP யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து 108 MP வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற 3 கேமராஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லேயுமே வந்து சேம் தான். அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 13 MP செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது லைட்டாக பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் வந்து 1080p 30 fps வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் இவங்க வந்து 1080p 60 fps வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தா பெட்டராக வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ இந்த ஃபோனோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் MIUI 13 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI 13 பார்த்தீங்கன்னா MIUI 12 கம்பேர் பண்ணும்போது நல்லா ரிஃபைண்டாக நல்லா பாலிஷ்டாக சூப்பராக வந்து இருக்குது. பட் சாட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னுமே வந்து Android 11 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ஃபோனுக்கு வந்து Android 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் MIUIயோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 13.02 தான் வந்து இருக்குது. அப்புறம் அந்த 128 GB பார்த்தீங்கன்னா 22.1 GB வந்து யூஸ்டு. ஸோ அரௌண்ட் 106 GB கிட்ட வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபோனோட பேஸ் 6+64 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500. அப்புறம் 6+128 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் 8+128 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,500. ஸோ இந்த ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதிகம் தான். ஏன் அதிகம்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 11 தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட்மி நோட் 11க்கும் நோட் 11ஸ்க்கும் பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. நமக்கு வந்து 2 சேஞ்சஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வேரி ஆகுது. ஸோ ரெட்மி நோட் 11 பார்த்தீங்கன்னா வெறும் 13,500 rupeesக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த கம்பேரிசன் ஃபேராக இருக்கணும்னா அதோட 6+64 GB தான் வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ அதோட 6+64 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500. கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட 2000 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம்னா நீங்கள் மேபி இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். வேறஸ் நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தால் நீங்கள் அந்த ஃபோனே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.